ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போர்டு எக்ஸாமுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு டிஎன் போர்டோட ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது நமக்கு மார்ச்சில் நடக்குது. அந்த மார்ச் ஃபைனல் எக்ஸாம்ஸுக்கு நம்ம என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நான் ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறது என்னென்னா அல்ஜிப்ராவில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளிஃபை அப்படின்ற இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இந்த சிம்பிளிஃபைல 1/x² - 5x + 6 + 1/x² - 3x + 2 - 1/x² - 8x + 15 சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபேக்டரைசேஷன் தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சொல்யூஷன் பார்ட்டில் ஒரு சின்ன லைன் போட்டுக்கோ. அந்த லைனில் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது x² - 5x + 6 அப்படின்ற இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். முன்னாடி x² கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. அதனால என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5 வரணும். அப்போ இது நீ ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன்னா எக்ஸாமில் என்ன ஆகும், டக்குன்னு போட்டுருவேன். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5 வரணும்னா -3 × -2 போடணும். அது எப்படி செக் பண்ணுறது, -3ஐயும் -2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துடும். -3யும் -2ஐயும் ஆட் பண்ணிப்பாரு, -3 -2 என்ன வரும், -5. கரெக்டாக இருக்கா? அப்போ இங்கே என்ன வருதோ அதுதான் ஃபேக்டர். அப்போ அது எப்படி எழுதுவ, x - 3 ஒரு ஃபேக்டர், x - 3 ஒரு ஃபேக்டர், x - 2 ஒரு ஃபேக்டர். அது முடிஞ்சது. அடுத்தது ரெண்டாவது அந்த டேர்ம் எடுத்துட்டு x² 3x + 2 அப்படின்ற இந்த குவாட்ராட்டிக் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இந்த x² - 3x + 2 ஃபேக்டர் பண்ணணும். அப்போ இங்கே 2 இருக்கு, மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். அப்போ 2, அப்போ -2 × -1, -2 × -1 + 2, -2 கூட -1 ஆட் பண்ணால் -3. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா x - 2 × x - 1 அப்படின்னு வரும். இப்போ இந்த மூணாவது எடுத்துக்கணும். அதில் என்ன இருக்குன்னா x² - 8x + 15 இருக்கு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும், ஆட் பண்ணால் -8 வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணணும். அப்போ -5 × -3, -5 × -3 + 15, -5யும் -3 ஆட் பண்ணா -8 கரெக்டா இருக்கு. அப்போ இதோட ஃபேக்டர் என்ன வரும், x - 5 x - 3. இதை சொல்யூஷன் பார்ட்ல நீ என்ன பண்ணணும்னா இந்த சைட்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், உன்னோட ஆன்சர் ஷீட்ல சொல்யூஷன் எழுதியிருப்பேன் இல்லையா, அதுல இதெல்லாம் எழுதிக்கணும். 1/x² - 5x + 6 + 1/x² - 3x + 2 - 1/x² - 8x + 15. இதை எழுதிக்கணும். இதை எழுதி முடிச்சுட்டு இங்க ஒரு ஈக்குவல் போட்டுட்டு 1/, இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி வச்சிருக்கோம் தோ, அது என்னன்னா x - 3 × x - 2 அப்படின்னு ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ இதை பிளஸ் போட்டுக்கோ, 1/, இதோட ஃபேக்டர்ஸ் தோ இருக்கு. அது என்னது, x - 2 × x - 1. இங்க என்ன இருக்கு பாரு, மைனஸ் இருக்கு, அது ஜாகிரதையா போடணும். 1/, இதோட ஃபேக்டர்ஸ் x - 5 × x - 3 ஃபேக்டர்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது உனக்கு தெரியும், எல்சிஎம்மோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும். இங்க யாரெல்லாம் இருக்கா பாரு, x - 3, x - 2, x - 2, x - 1, அப்புறம் என்ன இருக்கு, x - 5 இருக்கு, x - 3 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், காமன் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு x - 1 போட்டுக்கிறேன், அப்போ x - 2 போட்டுக்கிறேன், அப்புறம் x - 3 போட்டுக்கிறேன், அது ஒரு டேர்ம் இருக்கு, அப்புறம் x - 5 இருக்கு. எல்சிஎம் எடுத்தாச்சு. வேற ஏதாவது டேர்ம் விட்டு போயிருக்கா பாரு, x - 1, x - 2, இது ஏற்கனவே போட்டாச்சு, x - 3, x - 5 போட்டாச்சு. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது இந்த டினாமினேட்டர்ல எது இல்லையோ அதை நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்த்தோன்னா இங்க மொத்தம் 4 டேர்ம் இருக்கு, இங்க 2 டேர்ம் தான் இருக்கு. எந்த 2 டேர்ம் இல்லைன்னு பார்க்கும்போது இந்த x - 1ம் x - 5ம் இல்லை.
அப்போ இல்லாத அந்த டேர்மை மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே என்ன வரும்னா x-1 இன்ட்டு x-5 வரும். ப்ளஸ் இங்கே x-1 x-2 இருக்கு, x-3யும் x-5யும் இல்லை, அதை போட்டுக்கணும். x-3 இன்ட்டு x-5. இப்போ இந்த மைனஸை போட்டுக்கணும். போட்டுட்டு x-3 x-5 இருக்கு, இவங்க 2 பேரும் இருக்காங்க, இவங்க 2 பேரும் இல்லை, அப்போ அதை அங்கே மேலே மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன ஆகும்? x-1 x-2 வரும். ஓகே, இப்போதான் நல்லா கவனிக்கணும். இப்போ நான் சொல்லித்தர போற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு 5, -1 இன்ட்டு எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 அப்படிதான் போடுவீங்க. அப்படிதான் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை விட ஒரு ஈஸியான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, எங்கேயாவது இந்த எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி அப்படின்ற இந்த ஃபார்மேட்டை பார்த்தோன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் போட்டுரு. அப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஏவையும் பியையும் ஆட் பண்ணி எக்ஸ் போட்டுரு. அப்புறம் அந்த ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி ஏபின்னு போட்டுரு. இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா வேகமாக போட்டுடலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு. இப்போ எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு. இங்கே நீ என்ன நோட்டீஸ் பண்ணா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கிறதுக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள். அப்போ நீ எப்படி எழுதிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் எழுதிடலாம். அப்புறம் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ், 5யும் 3யும் ஆட் பண்ணு 8x, அப்புறம் 5யும் 3யும் மல்டிப்ளை பண்ணு 15. இன்னொரு உதாரணத்தை கொடுக்குற பாரு. எக்ஸ் பிளஸ் 5 இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. இதை எப்படி போடுவ, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏவையும் பியையும் ஆட் பண்ணணும். 5ல 3 போச்சுன்னா 2, அப்போ 2x. ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 15. இப்போ ரெண்டுமே மைனஸ் வந்தா எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு ரெண்டுமே மைனஸ் வந்தா எக்ஸ் ஸ்கொயர், -5 -3 ஆட் பண்ணா -8x, -5 இன்ட்டு -3 ப்ளஸ் 15. இப்போ இந்த 3 கொஸ்டினையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு அப்படியே இந்த ப்ராப்ளத்துக்கு வா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாரு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ஃபார்மேட்ல இருக்கு. நீ யூஷுவல் மெத்தட்ல எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 5 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5னா ரொம்ப நேரமாகும். ஒரு 2-3 வாட்டி இதை போட்டுட்டு இப்போ நான் சொல்ற மாதிரி போட்டோன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். எப்படி முடியும் பாரு, எக்ஸ் ஸ்கொயர் -1 -5 ஆட் பண்ணிக்கோ, -6x போட்டுரு, -1 இன்ட்டு -5 ப்ளஸ் 5 ஆயிடும். முடிஞ்சுதா? இப்போ இவர் முடிஞ்சிட்டார். எவ்வளோ வேகமாக போடுறோம் பாரு. ப்ளஸ் இப்போ திருப்பியும் எக்ஸ் ஸ்கொயர் -3 -5 ஆட் பண்ணுக்கோ, -8x, -3ஐயும் -5ஐயும் மல்டிப்ளை பண்ணு ப்ளஸ் 15. முடிஞ்சுதா? இங்கே தான் கொஞ்சம் இங்கே ஜாகிரதையாக போடணும். இந்த மைனஸ் எப்பெல்லாம் வருதோ அப்போ நீ என்ன பண்ணிக்கணும், இந்த மைனஸை காமனாக எடுத்து பிராக்கெட் போட்டுக்கணும். இப்போ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி போடு. எக்ஸ் ஸ்கொயர்டு -1 -2 ஆட் பண்ணா -3x, -1 -2 ஆட் பண்ணா +2, த ஹோல் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற எல்லா வேல்யூயும் அப்படியே போட்டுக்கோ. அதெல்லாம் மல்டிப்ளையே பண்ணாது, அப்படியே போட்டுக்கோ. ஓகேவா? இது வரலையும் புரியுதா பாரு. என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை எழுதிட்டு அந்த டினாமினேட்டர் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணேன், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி ஃபேக்டர்ஸா எழுதிட்டு என்ன பண்ணேன், எல்சிஎம் எடுத்துட்டு இங்க என்ன டேர்ம் இல்லையோ அதை மேல மல்டிப்ளை பண்ணிட்டு இதை வந்து எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றதுக்கு இந்த ஃபார்முலால சொல்லி கொடுத்தேன். எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ஏவையும் பி ஆட் பண்ணி ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஏபி. அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ ரீவைண்ட் பண்ணி பாரு. இந்த 3த்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தரவான பிறகு என்ன பண்ணு, இந்த ஏரியாவுக்கு வா. அதே மாதிரி இதை போடு, டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம இதோட ஆன்சர் பார்ட்டை போட போறோம். இதோட கண்டினியூஷன் நான் மேலே எழுதுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு, இங்க பாரு, எக்ஸ் ஸ்கொயர்டு -6x + 5, எக்ஸ் ஸ்கொயர் -6x + 5 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு -8x ப்ளஸ் 15. இப்பதான் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். முன்னாடி மைனஸ் இருக்கு, முன்னாடி மைனஸ் இருந்தா மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணணும். -x ஸ்கொயர்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2, த ஹோல் டிவைடட் பை, நான் என்ன பண்ணிக்கிறேன், டினாமினேட்டர் எழுதிக்கிறேன். நீ இந்த டினாமினேட்டர் எடுத்து அப்படியே இங்க எழுதிக்கணும். நீயும் டிஆர்லாம் போடக்கூடாது. எக்ஸாமினேஷன்ல இது ஃபுல்லா எடுத்து நீங்க எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாரு. இங்க ஒரு +x ஸ்கொயர் இருக்கா, இங்க ஒரு -x ஸ்கொயர் இருக்கா,
அவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணிடு. பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். அப்படியே இதை ஸ்கேன் பண்ணு. இதோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்காரு, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயரே இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கோ, எக்ஸ் ஸ்கொயர் போட்டுரு. அதுக்கு அடுத்தது எக்ஸோட டேர்ம் நீ நோட்டீஸ் பண்ணணும். டிகிரி குறைஞ்சுட்டே வரும். 2 இருந்தா அப்புறம் 1 வரும், அப்புறம் பவர் 0ன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். இப்போ எக்ஸோட டேர்ம் இப்படி போட்டுக்கோ, மைனஸ் 6x மைனஸ் 8x பிளஸ் 3x. அப்படின்னா என்ன, மைனஸ் 6x மைனஸ் 8x இப்படி எழுதிக்கும் சைட்ல. மைனஸ் 6x மைனஸ் 8x அப்புறம் என்ன இருக்கு, பிளஸ் 3x. அப்போ 8 பிளஸ் 6 14, இது ஒரு மைனஸ் 14 வரும். அதுல இருந்து 3 போயாச்சுன்னா மைனஸ் 11x வரும். அப்போ இங்க என்ன வரும், மைனஸ் 11x. அப்போ எக்ஸ் எல்லாம் முடிஞ்சுது, எக்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது யாரு, கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு பாரு, 5. நான் எப்படி மார்க் பண்ணிக்கிறேன் பாரு, எக்ஸ் ஸ்கொயரை மார்க் பண்ணும்போது டிக் பண்ணிங்க, அப்புறம் எக்ஸை பண்ணும்போது இதை மாதிரி போட்டுருங்க. அது மாதிரி நீ எக்ஸாமினேஷன்ல போட்டுண்டா உனக்கு மிஸ் ஆகாது. எந்த டேர்ம் எல்லாம் இருக்கோ அதை கரெக்டா எழுதிடலாம். இப்போ 5, 5க்கு அடுத்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 15. அப்போ 5 பிளஸ் 15 20, 20ல 2 போயாச்சுன்னா 18 பிளஸ் 18 the whole divided by. இப்போ அந்த டினாமினேட்டர் போட்டுடணும், x மைனஸ் 1 x மைனஸ் 2 x மைனஸ் 3 x மைனஸ் 5. இப்போ ஒன்ஸ் அகைன் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 18 மல்டிப்ளை பண்ணா 18 வரணும், ஆட் பண்ணா 11 வரணும். அப்ப இப்படி போட்டுக்கோ, 18 ஆட் பண்ணா மைனஸ் 11 வரணும். அப்ப மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 2. எக்ஸாமினேஷன்ல யோசிச்சு போடவே கூடாது. இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. எக்ஸாம்ல வாங்கின உடனே டக்குன்னு இதை போட்டு முடிச்சிடணும். அப்போ 9 இன்ட்டு 2 18. அப்போ மைனஸ் 9 மைனஸ் 2 ஆட் பண்ணா மைனஸ் 11 கரெக்டா வருது. அப்போ நியூமரேட்டர்ல என்ன பண்ணணும், இதை ஃபேக்டர்ஸா எழுதணும். எக்ஸ் மைனஸ் 9 ஒரு ஃபேக்டரா வரும், எக்ஸ் மைனஸ் 2 ஒரு ஃபேக்டரா வரும். த ஹோல் டிவைடட் பை இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே போட்டுரு. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5. இப்போ என்ன ஆகும், இங்க இருக்கிற எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிடும். ஃபைனலா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5. அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளிஃபைடு பார்ட். சிம்பிளிஃபை அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிட்டோம். இது உங்க புக்கில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமா இருக்கு. அந்த அல்ஜீப்ரால இந்த ப்ராப்ளத்தை குறிச்சு வச்சுக்கோ, எக்ஸாமுக்கு நல்லா படி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டாவது கொஸ்டின். இந்த ரெண்டாவது கொஸ்டின் எங்க இருக்குன்னா எக்ஸசைஸ் 3.6ல தேர்ட் கொஸ்டினா இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. அல்ஜீப்ரா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜீப்ரால முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நான் போடுறது ரெண்டாவது கொஸ்டின். அந்த ரெண்டாவது கொஸ்டின் எங்க இருக்குன்னா 3.6 எக்ஸசைஸ்ல தேர்ட் கொஸ்டின். இப்போ இது எப்படி இருக்குன்னா சப்ட்ராக்ட் 1 by x square plus 2 from 2x cube plus x square plus 3 by x square plus 2 whole square அப்படின்னு இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில பேசிக் சொல்லி தரேன். இப்படி இருக்கு, சப்ட்ராக்ட் a from b அப்படின்னா இது எப்படி எழுதுவ, சப்ட்ராக்ட் a from b சொல்லி பாரு. சப்ட்ராக்ட் a from b. அப்ப b ல இருந்து a வை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப எப்படி போடுவ, b மைனஸ் a அப்படின்னு போடுவேன். அதே மாதிரி இவரை நான் என்ன பண்ண போறேன், சப்ட்ராக்ட் 1 by x square plus 2 from this அப்படின்னா சொல்யூஷன் பார்ட்ல என்ன எழுதணும், நீ எப்படி இதையே நான் நியூமரிக்கல்ல சொல்றேன் பாரு. சப்ட்ராக்ட் 2 from 5 அப்படின்னா என்ன மீனிங், 5ல இருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணி 3 போடுவேன். அதெல்லாம் இப்படி கூட போடலாம், 5 மைனஸ் 2 அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி இதை எழுதும்போது சப்ட்ராக்ட் 1 by x square plus 2 from this அப்படின்னு போடும்போது அந்த 2x cube plus x squared plus 3 மேல வரும், ஃபர்ஸ்ட் வரும், மைனஸ் இந்த 1 by x square plus 2 வந்து செகண்ட் வரும். இதுதான். இப்போ இதை எப்படி போடுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது ஹையஸ்ட் பவர் பார்க்கணும். இது ரெண்டுமே ஒரே டேர்மா இருக்கும்போது அப்படி பார்க்கணும் பாரு. இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2, இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. அப்ப ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் பவர் இது, அப்ப அதுதான் எல்சிஎம்மா வரும். ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு.
இப்போ நீங்க பார்க்கணும் டினாமினேட்டர் இது இருக்கு, இங்கேயும் அதே தான் இருக்கு. அப்போ அந்த நியூமரேட்டர் அப்படியே இங்க வரும். என்ன வரும்? 2x³ + x² + 3 வரும். மைனஸ் இங்க ஸ்கொயர்டு இருக்கு, x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இங்க x² + 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப x² + 2 ஹோல் ஸ்கொயர் வரணும்னா இதை இன்னொரு வாட்டி x² + 2 மல்டிப்ளை பண்ணாதான் வரும். அதனால அதை மேல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1ஆல x² + 2 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது இது புரியுதா பாரு, இங்க வந்து எல்சிஎம்ல ஸ்கொயர் இருக்கு, இங்க அதே டேர்ம் இருந்ததுனால இது அப்படியே போட்டுட்டோம். இங்க ஒரு டேர்ம் தான் இருக்கு, ஒரு டேர்ம் குறையுது, அதனால அந்த ஒரு டேர்ம் நான் என்ன பண்ணிட்டேன் மேல மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ மேல மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மைனஸ் வந்து கேர்ஃபுல்லா போடணும். இப்போ என்ன ஆகுது பாரு, 2x³ + x² + 3 இந்த -1 × x² - x² -1 × 2 -2 the whole divided by x² + 2 whole squared which is equal to, இப்பதான் கவனிக்கணும், இங்க இருக்கிற +x² -x² கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க இருக்கிற 2x³ அப்படியே போட்டுக்கோ, அது ஒண்ணுமே ஆகாது. 3ல 2 போயாச்சுன்னா 1 வரும், 3 - 2 1 வரும். டிவைடட் பை வேற எதுவும் இல்லை, மற்ற எல்லாம் போயிடுச்சு. டிவைடட் பை x² + 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ரிக்வயர்ட் ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன், மார்க்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் வர வர எடுத்துகிட்டே வரேன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து தினமும் வீடியோ வரும். ஆல்ரெடி ட்ரிக்னாமெண்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து 7 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பொறுமையாக பேசிக்லேருந்து எடுத்து பார்த்தேன்னா நிச்சயமாக உங்களால் 10th ஸ்டாண்டர்டில் அந்த ட்ரிக்னாமெண்ட்ரி கொஸ்டினை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இது வந்து அல்ஜிப்ராவில் சொல்கிறேன், அல்ஜிப்ராலையும் உனக்கு எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணி தருவோம், அதுல இருந்து தான் எக்ஸாமுக்கு வரும். இதை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணினா உன்னால நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். வந்து இந்த கொஸ்டினை பார்க்க போகிறோம். which rational expression should be subtracted from x² + 6x + 8/x³ + 8 to get 3/x² - 2x + 4 அப்படின்ற இந்த கொஸ்டின் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இது எப்படி போடுறது, அதுக்கு முன்னாடி இதை நான் இப்படி வச்சுக்கிறேன். ஒரு given இருக்கு, அதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணா b கிடைக்கும். which rational expression should be subtracted அப்படின்னா எதை மைனஸ் பண்ணினா, இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணினா இது கிடைக்கும், இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணினா இது கிடைக்கும். அப்ப நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, அந்த மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ் எப்படி எழுதுறேன் பாருங்க. which rational expression should be subtracted from, fromனா இதுல இருந்து. அப்ப x² + 6x + 8 the whole divided by x³ + 8 minus தெரியாது இல்லையா, அது ஏன்னு போட்டுக்கோ. சார் தெரியாத எக்ஸ் தானே போடுவோம், இங்கேயும் எக்ஸ் இருக்கும், இல்லை கேபிட்டல் எக்ஸ், இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால அதை நான் அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை ஏன்னு போட்டுக்கிறேன். which is equal to 3/x² - 2x + 4 அப்படின்னு வருது. இப்போ எனக்கு இந்த ஏ தான் வேணும். இந்த ஏவை அங்க கொண்டு போயிடு, இவரை இங்க கொண்டு வந்துரு, ரிவர்சபிலிட்டி. இந்த ஏ அங்க போகும்போது பிளஸ் ஏன்னு வருது இல்லையா, அந்த ஏவை இங்க போட்டுக்கிறேன். இதை இங்க உள்ள கொண்டு வரும்போது மைனஸ் ஆகுமா, அப்ப என்ன ஆகும், x² + 6x + 8 the whole divided by x³ + 8 மைனஸ் இவர் உள்ள கொண்டு வரும்போது 3/x² - 2x + 4 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம எப்படி போட போறோம், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறது, சிம்பிளிஃபை பண்ண போறது அப்படின்றத பார்க்க போறோம். சிம்பிளிஃபை பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். நம்ம முதல்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போட்டோம் பாருங்க, அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போறேன், நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த x² இப்படி ஒரு லைன் போட்டுக்கோம். நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த x² + 6x + 8 வந்து மல்டிப்ளை பண்ணா 8 வரணும், ஆட் பண்ணா 6 வரணும். 4 × 2 8, 4 + 2 6. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், கவனிக்கணும் நல்லா, இது அப்படியே ஃபேக்டரா எழுதணும். அப்ப மேல என்ன வரும், x + 4 x + 2 பை கீழே யார் இருக்காங்க பாரு, x³ + 8. இந்த x³ + 8 x³ + 2³ எழுதணும் பாரு. 2³ தான் 8,
இப்போ இவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலால இருக்காரு. ஏ கியூப் பிளஸ் பி கியூப். அவருக்கு என்ன ஃபார்முலா நேற்று சொல்லி கொடுத்தேன். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அப்போ அதே மாதிரி இதை எழுது. ஏ கியூப் பிளஸ் பி கியூப், ஏ கியூப் பிளஸ் பி கியூப், ஏ பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் ஏபி எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் 2x. அப்போ என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த மைனஸ் 2x முதல்ல போட்டுட்டு அப்புறம் இந்த பிளஸ் 4 போட்டுக்கோ. இப்போ நான் இதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் 8 தூக்கிட்டு இவரை போட போறேன். அவர் என்ன? எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x பிளஸ் 4 போட்டாச்சு. மைனஸ் 3 இங்க யார் இருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 போட்டாச்சு. ஒரு செக் பண்ணி பாரு. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுமா பாரு. மல்டிப்ளை பண்ணா 4 வரணும், ஆட் பண்ணா -2 வரணும். வருமானு பாரு. மல்டிப்ளை பண்ணா 4, ஆட் பண்ணா -2. 4 வரணும்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு 4 into 4, அப்படி இல்லை -2 into 2. இப்போ இது ரெண்டுத்துலயுமே ஆட் பண்ணா -2 வரதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. அதனால இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணாத. இப்போ இது இந்த ரெண்டும் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ அதை ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது, பண்ண வேண்டாம்ன்றது தெரிஞ்சுக்கோ. இப்போ பாரு, இந்த நியூமரேட்டர்ல ஒரு x plus 2 இருக்கு, இங்க ஒரு x plus 2 இருக்கு. கட் பண்ணிடு. அப்ப எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்க ஒரு x plus 4 by x squared minus 2x plus 4 minus 3 by x squared minus 2x plus 4 கிடைச்சிருக்கு. இப்ப பார்க்கும்போது இந்த ரெண்டு டினாமினேட்டரும் ஒன்னா இருக்கு. ரெண்டு டினாமினேட்டரும் ஒன்னா இருந்தா நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கேன். இப்போ 5/2 minus 3/2 அப்படின்னு இருந்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க? ரெண்டுமே டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு, 2 போட்டுக்கோ. அப்போ இந்த 5 minus 3 வந்துடும். அப்போ 5ல 3 போச்சுன்னா 2/2 1 போட்டுருவேன். அப்போ டினாமினேட்டர் இருக்கும்போது இப்படிதான் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெண்டு டினாமினேட்டரும் ஈக்குவலா இருக்கு. அப்படி ரெண்டு டினாமினேட்டரும் ஈக்குவலா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த டினாமினேட்டரை அப்படியே போட்டுட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? x plus 4 இருக்கு. -3 போடும்போது -3. அப்போ x 4ல 3 போயாச்சுன்னா 1 by டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுமான்னு பாரு. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. இதை அப்படியே ஆன்சரா போட்டுரு. அதனாலதான் உனக்கு ப்ராக்டிஸ் வேணும். இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இதுல இந்த மாதிரி ஆன்சர் பார்ட்ல இந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் அழகா ஒரு பென்சில்ல வச்சு சைட்ல போட்டு காமி. இந்த ஆன்சர் எல்லாம் போட்டுட்டு இதை மாதிரி போட்டுக்கோ. ஸோ இது நான் போடுற 3வது கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஒரு மேக்ஸ் ஒரு போர்ஷன், ஒரு டாபிக் எடுத்தனா, அல்ஜிப்ரான்னு ஒரு டாபிக் எடுத்தனா, இப்போ நான் நடத்துகிற கொஸ்டின்லாம் ஒரே நாளில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 hours உட்காந்துனா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். நல்ல தரவு பண்ணிடலாம். சென்டம் ஈஸியாக அடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அதே 3.6 எக்ஸசைஸில் இருக்கிற நம்பர் 5 கொஸ்டின். நாம மொத்தமாக போடுறதுல 4th கொஸ்டின், 4th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அல்ஜிப்ரால. இந்த கொஸ்டின் போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் பார்ட். இஃப்னாலே கிவன் ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன இருக்கு அப்படின்னா 2x plus 1 by 2x minus 1. பி என்ன இருக்கு அப்படின்னா 2x minus 1 by 2x plus 1 அப்படின்னு இருக்கு. ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்லி தரேன் பாரு. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 1 by a minus b minus 2b by a square minus b square which is equal to. இது நிறைய மெத்தட்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட்ல போடுவாங்க. ரொம்ப ஈஸியா போடணும்னா நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சிடணும். இந்த சாப்டர் பேரே சிம்பிளிஃபை தான். அப்ப எடுத்த உடனேயும் நீ வந்து என்ன பண்ணக்கூடாது? எல்லாத்தையும் ஏ பி இது மாதிரிலாம் போடக்கூடாது. சிம்பிளிஃபை பண்ணணும். அப்ப இங்க இருக்கிற 1 by a minus b அப்படியே போட்டுரு. இந்த 1 by a minus b அப்படியே போட்டுரு. minus 2b by a square minus b square. அதோட ஃபார்முலா என்ன? a plus b into a minus b போட்டாச்சா? which is equal to. இப்போ நான் LCM எடுக்க போறேன்.
இங்க a பிளஸ் பி a மைனஸ் பி இருக்கு, இங்க a மைனஸ் பி இருக்கு. அப்ப a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி தான் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்துட்டு இங்க யார் இருக்காங்க, a மைனஸ் பி இருக்கு, எது இல்ல, a பிளஸ் பி இல்ல. அந்த a பிளஸ் பி ஆல மேல மல்டிப்ளை பண்ணு, 1 இன்டு a பிளஸ் பி a பிளஸ் பி. இந்த டேர்ம் அப்படியே இங்க இருக்கு, அப்ப இவர் அப்படியே வருவார், மைனஸ் 2b which is equal to a. b-ல மைனஸ் 2b போச்சுன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைனை போடணும். இப்போ இங்க பெரிய நம்பர் யாரு 2, அதோட சைன் மைனஸ். அப்போ b-ல 2b போச்சுன்னா 2b மைனஸ் b, b மைனஸ் b-ன்னு போடணும். the whole divided by கீழே என்ன இருக்கு, a பிளஸ் b இன்ட் என்ன இருக்கு, a மைனஸ் b. இப்போ என்ன ஆயிடும், இந்த a மைனஸ் b a மைனஸ் b என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்ப கடைசியா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 by a பிளஸ் b கிடைச்சிருக்கு. இப்போ 1 by இப்ப போட்டுடணும், a என்ன இருக்கு, a இதோ இருக்கு பாரு, 2x plus 1 by 2x minus 1 plus b, b என்ன இருக்கு, 2x minus 1 by 2x plus 1, ஓகேவா, which is equal to 1 by இந்த டினாமினேட்டர்ல எல்சிஎம் எடுக்கணும். இங்க 2x மைனஸ் 1 இருக்கு, இங்க 2x பிளஸ் 1 இருக்கு, அது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்தா 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x பிளஸ் 1 எல்சிஎம் எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி பார்க்கணும், இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் 2x மைனஸ் 1 இருக்கு, எது இல்லை, இது இல்லை, இதால இதை மல்டிப்ளை பண்ணா 2x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்க 2x பிளஸ் 1 இருக்கு, எது இல்லை, 2x மைனஸ் 1 இல்லை, அதால மேல மல்டிப்ளை பண்ணணும் 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்பதான் நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கவனிக்கணும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. நான் இங்க ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லு, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லு, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதிக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மனசுக்குள்ளேயே போடும், இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க, கேன்சல் ஆயிடும். அப்போ a ஸ்கொயர்னு வரும் 2a ஸ்கொயர், b ஸ்கொயர்னு வரும் 2b ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்துல இருந்து யாரை வெளியில எடுத்துடலாம், 2 எடுத்துட்டா என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நான் டைரக்டா இங்க அப்ளை பண்ண போறேன், கவனிக்கிறியா, which is equal to இதை என்ன பண்றேன், இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துரு. ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டா நியூமரேட்டர்ல என்ன வந்துடும், 2x மைனஸ் 1 2x பிளஸ் 1 வந்துடும். டினாமினேட்டர்ல இவர் இருப்பாரு 2x பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருப்பாரு. இதோட ஆன்சரை இடம் இல்லைன்னு இங்க எழுதுறேன், which is equal to உனக்கு தெரியும் a மைனஸ் பி a பிளஸ் பி, அதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டுடலாம். a ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், ஏன் போடுறோம், a மைனஸ் பி a பிளஸ் பி, அதனால a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது இப்பதான் சொல்லி கொடுத்தேன், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் இருப்பார், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, 2 இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப இங்க என்ன எழுதிடலாம், 2 இன்ட்டு a ஸ்கொயர் 2x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர். அப்போ which is equal to 2 ஸ்கொயர் பண்ணா 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 1. சில பேர் என்ன பண்றீங்க, 2x ஹோல் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4x ஸ்கொயர் போட்டுட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டுருவாரு. இங்க பாரு, மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வந்தாதான் பிளஸ் 1, மைனஸ் 1 ஸ்கொயர் இஸ் மைனஸ் 1. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோ. அப்போ மைனஸுக்கு மைனஸ் போட்டுரு, 1 ஸ்கொயருக்கு 1, the whole divided by 2 into 2 ஸ்கொயர் 4x ஸ்கொயர்ட் பிளஸ் 1. இதுதான் இதோட ஆன்சர். நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல ஏபி கொடுத்தாச்சு, இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இந்த 1 by a மைனஸ் பி அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 2b by இந்த a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கூட ஃபார்முலா தெரியும், a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பின்னு போட்டுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கிறேன், இங்க a பிளஸ் பி இல்லை, அதால மேல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்க ரெண்டுமே இருக்கு, அதனால இது அப்படியே வரும். b ல 2b போச்சுன்னா என்ன வரும், இந்த a போட்டுக்கிறேன்
பியில் 2b போச்சுன்னா மைனஸ் பி பை ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி போடுறேன். இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்குது? 1 பை ஏ பிளஸ் பி கிடைக்குது. அப்போ நீ என்ன பண்ண? 1 பை இவர் தான் ஏ, இந்த ஏ எடுத்துட்டு இதை போட்டுக்கிறேன், பி எடுத்துட்டு இதை போட்டுக்கிறேன். இங்கேயே நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எது இல்லையோ அதால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்க இருந்து இது அப்படியே ரெசிப்ரோக்ல எடுத்துட்டா இவர் மேலே போயிடுவாரு. 2x மைனஸ் 1 2x பிளஸ் 1, இவர் அப்படியே கீழே இருப்பாரு. இது ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பின்னு இருக்கிறதுனால அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இவர் என்ன ஃபார்மேட்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இங்க பாரு, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதுதான் எப்படி வந்ததுன்னு சொன்னேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை போட்டுக்கோ, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை போட்டுக்கோ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர்ல 2 காமன் எடுத்தா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும். அப்போ அதோட ஆன்சர் வந்து 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ வந்து 2x ஸ்கொயர் இதோ போட்டிருக்கேன், 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 1. அப்போ நியூமரேட்டர்ல 4x ஸ்கொயர் இருக்கு, 1 ஸ்கொயர் 1 2 4x ஸ்கொயர் 1. we get the answer. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை பற்றி நல்லா போட்டு பாரு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கொடு. நான் உனக்கு இன்னும் ஏதாவது உனக்கு தேவைப்பட்டதுன்னா, வேற ஏதாவது ப்ராப்ளம், எனக்கு இது கஷ்டமா இருக்கு புரியலன்னா நீ வந்து கமெண்ட்ல வந்து அந்த ப்ராப்ளம் பேஜ் நம்பர் ப்ராப்ளத்தோட நீ போட்டுட்டேன்னா நான் உனக்கு சால்வ் பண்ணி தருவேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து a ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1, b வந்து 1 பை எக்ஸ் பிளஸ் 1, ப்ரூவ் தட் a plus b whole square plus a minus b whole square the whole divided by a plus b ஓட ஆன்சர் ஈக்குவல் டு 2 into x square plus 1 by x into x plus 1 whole squareன்னு நம்ம போடணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இதை சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி இங்க கிவன் இது வந்து இஃப் கொடுத்துருக்கறனால கிவன் வந்து a வந்து x by x plus 1, b வந்து 1 by x plus 1 எழுதிட்ட பிறகு இதை எடுத்துக்கோ. இப்போதான் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. வாட் இஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஆட் பண்ணா இந்த பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன வரும்? 2a ஸ்கொயர் 2b ஸ்கொயர். அப்போ 2 காமன் எடுத்து என்ன வந்துடும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதே தான் இப்போ நியூமரேட்டர்ல இருக்கு. இப்போ இவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை ஏ பிளஸ் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாரு, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதே ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ நீ என்ன போடுவேன்? 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருவேன். the whole divided by என்ன போடுவேன்? ஏ பிளஸ் பி. இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஏ பி வேல்யூ எல்லாம் இங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். which is equal to 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ட் the whole divided by a plus b x by x plus 1 plus b 1 by x plus 1 which is equal to the 2 வந்து வெளியில இருக்கு. போட்டாச்சா? உள்ள என்ன இருக்கு பாரு? x squared by x ஸ்கொயர் பண்ண x ஸ்கொயர் by x plus 1 whole squared plus 1 square 1 by x plus 1 whole square. இது போட்டாச்சு. the whole divided by இப்போ கீழே வரணும். கீழே பாரு, இந்த ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 1, அது எல்சிஎம் எடுத்துரு. அப்போ ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ் பிளஸ் 1. நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவலா இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? 1 இருக்கும். அந்த 1 போடாம விட்டுடலாம். அப்போ எந்த ஒரு பார்ட்டுக்கிடையும் 1 இருக்கிற மாதிரி இருந்தது, போடாம விட்டுடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. இப்போதான் கொஞ்சம் மூளை வேலை செய்யணும். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்போ அது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்துரு. எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துரு. அப்போ ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தால் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அவ்வளோதான். இது எதுவும் கட் பண்ண முடியாது. இது வந்து பிளஸ்ல இருக்கு, இது ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு, கட் பண்ண முடியாது. இதுதான் ரிக்வயர்ட் ஆன்சர். அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரியணும், காமன் ஃபேக்டர் எடுத்துக்க தெரியணும், எல்சிஎம் போட தெரியணும், எல்சிஎம் எடுத்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண தெரியணும். இப்போ நான் போட்ட
இந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டினும் முதல்ல நீ போர்டு எக்ஸாமுக்கு முதல்ல படிக்க வேண்டியது இந்த 5 கொஸ்டின் தான். இதை நீ நல்லா படிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இப்போ நான் வந்து இந்த சிம்பிளிஃபைல நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்கள் எக்ஸசைஸ் 3.6ல ஃபர்ஸ்ட்ல 3rd கொஸ்டின். உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இது எப்படி போடுறதுன்னு பாரு. ரொம்ப சிம்பிள், ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடணும். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் வந்தாச்சு, பிளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணி போட்டுருவோம். ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ இந்த டினாமினேட்டர் என்ன பண்ண முடியும், ஈக்குவேட் பண்ண முடியும். எப்படி பண்றதுன்னு பாரு. இந்த எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய்யை நான் அப்படியே போட்டுக்கிறேன். பிளஸ் இந்த பிளஸுக்கு பிளஸ் போட்டு ஒய் கியூப் பை, இதுல இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு மைனஸை காமனா எடுக்கிறேன். நிறைய கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு மைனஸை காமனா எடுத்தா அங்க மைனஸா இருக்கிறது பிளஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும், பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸ் ஆயிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அது ஒன்றும் மாறல, எதுவும் மாத்தல, அப்படியே போட்டுக்கிறேன். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு ஆயிடும். இந்த ஒய் கியூப் அப்படியே வரும், இவர் மேலே போயிட்டாரு, இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் வரும். இப்போ பாரு, இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால அதை அப்படியே எல்சிஎம் எடுத்துட்டு ஈக்குவலா இருக்கிறதுனால அதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற இவர் என்ன ஃபார்மேட்ல இருக்காருன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்காரு. இதோட ஃபார்முலாலாம் நேற்று சொல்லி கொடுத்தேன். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி. அதை இங்க மைனஸ்ல வரும்போது மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகி இங்க பிளஸ்ல வரும். அப்போ நான் இதை வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலால போடும்போது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் ஏபி எக்ஸ் ஒய் த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இங்க இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயாச்சுன்னா we get எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஒய். சார் எங்க புக்ல இதோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டிருக்காங்க சார் அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான். அடிஷன்ல எங்க வேணா எது வேணா மாத்தி போட்டுக்கலாம், எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அல்ஜீப்ரால வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 6 கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டினையும் ஒரே நாள்ல தரவு பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த 6 கொஸ்டினை தரவு பண்ணு. தினமும் ஒவ்வொரு சாப்டரான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸா நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்படி பார்த்தேன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த புக்ல இருந்து எக்ஸாமினேஷனுக்குள்ள தரவு பண்ணி தருவேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து சென்டம் அடிக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேஞ்சன்ட் டீச்சிங்ன்ற இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே மொபைல்ல சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நான் ஒரு பெல் ஐக்கான் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ண உடனேயுமே உங்களுக்கு யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்துடும். இல்லைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வியூவா அப்படியே சாதாரணமா பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உனக்கு வரவே வராது. அப்புறம் சர்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஆகையால உடனடியாக இதை பார்க்குற எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப்னு இருக்கிறத ப்ரெஸ் பண்ண உடனேயும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணு. நான் போடுற வீடியோ எல்லாமே உனக்கு உடனடியாக வரும். உனக்கு என்ன ப்ராப்ளம் வேணும், உனக்கு என்ன டவுட், இப்போ அல்ஜிப்ரா தான் எடுத்துட்டு இருக்க, அதில் என்ன டவுட் இருக்கு, குறிப்பாக எந்த எக்ஸசைஸ் உனக்கு புரியல அப்படின்றது எல்லாத்தையும் நீ வந்து என்ன பண்ணணும், கமெண்ட்ல போடு. நிச்சயமா நம்ம கண்டிப்பாக சென்டம் அடிக்க முடியுன்றதை நம்பு. தேங்க்யூ.